தாய் வீடு செப்டம்பர் 2025. நவீன உலகம் உறவுகளின் சிதைவும். அன்டோனியோனியின் இருத்தலியல் சினிமா. எழுதி வாசிப்பவர் சொர்ணவேல். அன்டோனியோனியின் இயக்கமும் காட்சி மொழியும். அன்டோனியோனியின் தனித்துவமான காட்சி மொழி மற்றும் மெதுவான கதை சொல்லல் தி பேசஞ்சர் திரைப்படத்திலும் தெளிவாக வெளிப்படுகிறது. மிக நீண்ட காட்சிகள், குறைவான வசனங்கள் மற்றும் அழுத்தமான மௌனம் ஆகியவற்றின் மூலம் உணர்வுகளையும் சூழ்நிலைகளையும் பார்வையாளர்களுக்கு கடத்துவதில் அல்லவர். நரிகளை வெறும் நகரும் வழிகளாகவே அன்டோனியோனி கருதியதாக ஜாக் நிக்கல்சன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு காட்சியிலும் நடிகர்கள் பரந்த வெட்ட வழிகளில் சட்டகப்படுத்தி இருப்பது இதனை உறுதி செய்கிறது. கதையோட்டத்தை விட பாணியே கதையை சொல்லும் விதம் என்பதை அன்டோனியோனி வலியுறுத்துகிறார். படத்தில் ஒலிக்கும் இயற்கையான சத்தங்கள், சரளை கற்களின் சத்தங்கள், எரியும் இலைகளின் சத்தம், சுழலும் மின்விசிறியின் சத்தம் ஒருவித ரகசிய நாடகத்தை நாம் கவனிப்பது போன்ற உணர்வை தரும். அடையாள தேடலும் அந்நியமாகும். டேவிட் லாக் தனது அடையாளத்தை மாற்றுவதன் மூலம் தனது கடந்த காலத்திலிருந்து விடுபட நினைக்கிறார். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கும் புதிய அடையாளமும் அவரை சிக்கலுக்குள்ளேயே தள்ளுகிறது. நான் முன்பு வேறொருவராக இருந்தேன், ஆனால் அவரை வர்த்தகம் செய்து விட்டேன் என்று லாக் ஒரு கட்டத்தில் கூறுகிறார். ராபர்ட்சன் டைரியில் உள்ள சந்திப்புகளை பின்தொடர்ந்து ஐரோப்பா முழுவதும் பயணிக்கும் லாக் வழியில் ஒரு பெண்ணையும், மரியா ஸ்னைடர், சந்திக்கிறார். இந்த பயணம் தப்பித்தலாக தொடங்கினாலும் இறுதியில் ஒரு தவிர்க்க முடியாத முடிவை நோக்கி அவரை அழைத்துச் செல்கிறது. லாக்கின் மனைவி மற்றும் தயாரிப்பாளர் அவரது மரணத்தை பற்றி அறியும் போது அவர்கள் லாக்கின் ஆவணப்பட காட்சிகளை பார்க்கிறார்கள். ஒரு காட்சியில் ஆப்பிரிக்க ஜனாதிபதியை நேர்காணல் செய்யும் லாக் அவரை உரிய முறையில் கேள்வி கேட்க தவறுகிறார். மற்றொரு காட்சியில் ஒரு சூனியக்காரரை நேர்காணல் செய்யும் போது அந்த சூனியக்காரர் கேமராவை லாக் பக்கம் திருப்பி, உங்கள் கேள்விகள் என்னை பற்றி வெளிப்படுத்துவதை விட உங்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்துகின்றன என்கிறார். இது லாக்கின் பத்திரிகையாளர் பணியில் உள்ள பற்றின்மையையும் அவரது உள்ளார்ந்த அந்நியமாதலையும் காட்டுகிறது. முடிவின் மௌனமான கடைசிக்கு முந்தைய ஷாட்டின் 7 நிமிடங்கள். திரைப்படத்தின் உச்சகட்ட காட்சி அதன் இறுதி பாகத்தில் உள்ள இறுதி ஷாட்டுக்கு முந்தைய 7 நிமிட ஷாட் ஆகும். லாக்கின் மரணத்தை நேரடியாக காட்டாமல் ஒரு ஜன்னல் வழியாக மிக மெதுவாக நகரும் கேமரா வெளியே நடக்கும் நிகழ்வுகளை பதிவு செய்கிறது. இந்த ஒற்றை ஷாட் அன்டோனியோனியின் சினிமா வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஷாட் என்றும் சினிமா வரலாற்றின் மிகச்சிறந்த ஷாட்டுகளில் ஒன்று என்றும் கருதப்படுகிறது. இந்த ஷாட்டை படமாக்க 11 நாட்கள் ஆனது. காட்சி தொடங்கும் போது லாக் தனது ஹோட்டல் அறையில் படுக்கையில் படுத்திருக்கிறார். கேமரா மெதுவாக ஜன்னலை நோக்கி நகர்ந்து ஜன்னல் கம்பிகளுக்கு வெளியே சென்று ஹோட்டலுக்கு வெளியே உள்ள தூசி நிறைந்த திடலில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடிக்கிறது. கார்கள் கடந்து செல்கின்றன. ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டுகிறான். மனிதர்களும் நாய்களும் சுற்றி திரிகின்றனர். லாக்கின் காதலி ஒருவருடனும் பின்னர் மற்றொருவருடனும் பேசுவதை காண்கிறோம். ராபர்ட்சனுக்கு ஆயுதம் வழங்கிய ஆப்பிரிக்க புரட்சியாளர்களின் முகவர்களோ அல்லது அவர்களை எதிர்த்த அரசாங்கத்தின் முகவர்களோ ஓட்டலை அணுகுகிறார்கள். ஒரு காரின் என்ஜின் சத்தம் ஒருவேளை துப்பாக்கிச் சூட்டின் ஒளியை மறைக்கக்கூடிய உத்தியாக ஒலிக்கிறது. கேமரா பின்னர் மீண்டும் ஜன்னல் வழியாக அறைக்குள் திரும்பி லாக்கின் மரணத்தை காட்டுகிறது. இந்த ஷாட் அகநிலை பார்வையிலிருந்து புறநிலை பார்வைக்கு மாறுவதை குறிக்கிறது என்று அன்டோனியோனி கூறுகிறார். பார்வையாளராகிய நாம் லாக்கின் மரணத்தை நேரடியாக பார்க்காமல் வெளியே நடக்கும் உலகின் சலனமற்ற தன்மையையும் லாக்கின் தனிப்பட்ட சோகம் அந்த பரந்த உலகில் எவ்வளவு சிறியது என்பதையும் உணர்கிறோம். ஜன்னல் கம்பிகள் ஒருவித சிறைபிடித்த உணர்வை தருகின்றன. லாக்கின் விதி தவிர்க்க முடியாதது என்பதையும் அவன் தனது கடந்த காலத்தில் இருந்தோ அல்லது தன்னிடம் இருந்தோ தப்பிக்க முடியாது என்பதையும் இது காட்டுகிறது. கேமரா ஜன்னலுக்கு வெளியே சென்று மீண்டும் உள்ளே வருவதன் மூலம் ஒரு முழு வட்டம் பூர்த்தியாவதையும் மரணம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையையும் இது குறிக்கிறது. இந்த ஷாட்டில் ஒளியமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.
கதவை திறக்கும் சத்தம் மற்றும் கூர்ந்து கேட்கையில் சன்னமாக ஒலிக்கும் துப்பாக்கிச் சூட்டின் ஒளியை போன்ற ஒன்று மட்டுமே நாயகன் கொல்லப்பட்டதை நமக்கு உணர்த்து. தி பேசஞ்சர் திரைப்படம் அடையாள சிக்கல்கள், தனிமை மற்றும் மனிதனின் இருத்தலியல் போராட்டங்கள் ஆகியவற்றை அன்டோனியோனியின் தனித்துவமான பாணியில் ஆராய்கிறது. படத்தின் இறுதி 7 நிமிட ஷாட் வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, அது படத்தின் மையக் கருவை ஆழமாக பிரதிபலிக்கும் ஒரு கவித்துவமான காட்சி அனுபவம். பார்வையாளர்களை சிந்திக்க தூண்டும் ஒரு மௌனமான சாட்சியாக அது நிலைத்து நிற்கிறது. இத்திரைப்படம் சினிமா ஒரு கதை சொல்லும் ஊடகம் மட்டுமல்ல, அது ஒரு காட்சி அனுபவம் என்பதையும் அழுத்தமாக உணர்த்துகிறது. காலத்தை வென்ற கலைஞர் அன்டோனியோனியின் நீடித்த மரபு. மைக்கேல் ஆங்கிலோ அன்டோனியோனியின் சினிமா அழகியல் துணிச்சலுக்கும் தத்துவார்த்த ஆழத்திற்கும் ஒரு அழியா சின்னமாக திகழ்கிறது. அவரது கைகளில் திரைப்பட வடிவம் கவிதையாக மலர்ந்தது. நீண்ட மௌனங்கள், நீடித்த காட்சிகள், தரிசு நிலப்பரப்புகள் மற்றும் துடிப்பான வண்ணங்கள் ஆகியவை உரையாடல்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான உணர்வுகளை பேசின. அன்டோனியோனி ஒரு நவீனத்துவ அழகியலை வார்த்தெடுத்தார். அது பார்வையாளர்களை சவாலுக்கு உட்படுத்தி கதை ஸ்திரத்தன்மைகளை கலைந்து நேரத்தின் ஓட்டத்தை மெதுவாக்கி மனநிலைக்கும் காட்சி அமைப்புக்கும் முன்னுரிமை அளித்தார். அவரது படைப்புகளின் மைய கருப்பொருட்களுடனான அவதானிப்பு நிறைந்த சந்திப்புகளுக்கு அது நம்மை ஈர்த்தது. அந்த கருப்பொருள்கள் நவீன வாழ்வின் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக ஆடிகளாகும். அந்நியமாதல், துண்டிப்பு, அர்த்தத்திற்கான தீராத ஏக்கம் மற்றும் சமூக தொழில்நுட்பம் ஆகியவற்றின் நுட்பமான சிதைவுகள் ஒருபோதும் நேரடியாக போதிக்காமல் அன்டோனியனின் படங்கள் வளமான நவீன உலகின் வெற்றுமையத்தை விமர்சிக்கின்றன. அவற்றின் நோக்கம் இல்லாத தொடர்ந்து வலியுறும் கதாபாத்திரங்களின் சித்தரிப்புகள் ஒரு பரந்த இருத்தலியல் நெருக்கடியை பிரதிபலிக்கின்றன. மிக முக்கியமாக, அன்டோனியோனி அவரது படங்களின் மூலம் உருவமும் உள்ளடக்கமும் தனித்தனி உலகங்கள் அல்ல என்பதை அழுத்தமாக உணர்த்தினார். அவரது படங்கள் என்ன சொல்கின்றன என்பதை அவை எப்படி சொல்கின்றன என்பதிலிருந்து பிரிக்க முடியாது. அன்டோனியோனியின் திரைப்படத்தின் எளிமையான கதை சுருக்கம் அதன் உண்மையான சாரத்தை தவற விட்டுவிடும். ஏனெனில் உண்மையான கதை காட்சி அமைப்பு, வேகம் மற்றும் இல்லாமையின் மொழி ஆகியவற்றின் மூலம் சொல்லப்படுகிறது. அறிஞர்கள் குறிப்பிடுவது போல அவரது திறந்த நிலை கதைகளும் வெளிகளை மையமாக கொண்ட காட்சி பாணியும் பார்வையாளர்களை கற்பனை திறனுடன் ஈடுபடவும் தங்களின் சொந்த விளக்கங்களை கண்டறியவும் கட்டாயப்படுத்துகின்றன. இந்த செயலில் உள்ள காண்பியல் அனுபவமே அன்டோனியோனியின் நோக்கம். வாழ்வின் தெளிவின்மைக்கு சினிமா ஒரு கண்ணாடி. அங்கு புரிதல் என்பது ஒருபோதும் இறுதியானதல்ல. அரை நூற்றாண்டுக்கு மேலாக அன்டோனியோனியின் படைப்புகள் தொடர்ந்து திரைப்பட இயக்குநர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஊக்கமளித்து அவர்களது சிந்தனைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. பிற்கால தலைமுறை கலைப்படங்கள் தியோ ஆஞ்சலோபோலோஸ் மற்றும் ஆண்ட்ரே தார்கோவ்ஸ்கியின் சிந்தனை மிக்க நிலப்பரப்புகளில் இருந்து சோஃபியா கொப்போலா அல்லது ரிச்சர்ட் லிங்க்லேட்டரின் படைப்புகளில் உள்ள புதிரான நகர்ப்புற அந்நியமாதல் வரை அவரது செல்வாக்கு தெளிவாக தெரிகிறது. ஆயினும் அவரது படங்கள் தனித்துவமாகவே நிலைத்திருக்கின்றன. அவை காலத்தால் அழியாதவை, மனிதமனம் சார்ந்த தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைந்தவை மற்றும் அவற்றின் இரகசியங்களை பொறாமையுடன் பாதுகாப்பவை. ஒவ்வொரு காலத்திலும் அவை புதிய விளக்கங்களை அளிக்கின்றன. அதிவேக பிளாக்பஸ்டர்களின் சகாப்தத்தில் அன்டோனியோனியின் மெதுவான உள்நோக்கிய பாணி ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மாற்றீட்டை வழங்குகிறது. இது டால்டன் சினிமா தியான அமர்வு என்று அழைப்பது போல காலம், வெளி மற்றும் உணர்ச்சியின் நுட்பங்களுடன் நம்மை மீண்டும் இணைக்கிறது. அவரது அழகியல், அரசியல் மற்றும் வடிவம் ஆகியவற்றின் ஒத்திசைவு மானிட நிலை மற்றும் மாறிக்கொண்டிருக்கும் மானுட விழுமியங்கள் சார்ந்த நித்திய கேள்விகளுடன் ஒன்றிணைகின்றன. அன்டோனியோனியின் வெளியின் பயன்பாடு எவ்வாறு தனிமையை வெளிப்படுத்துகிறது என்பதையும், அவரது துண்டிக்கப்பட்ட கதைகள் எவ்வாறு யதார்த்தத்தை கேள்வி கேட்கின்றன என்பதையும், அவரது படங்கள் நவீன உலகத்தை எவ்வாறு விமர்சிக்கின்றன என்பதையும் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவரது அழகியலின் அழகையும் ஆழத்தையும் நாம் கண்டு ரசிக்க முடியும். அன்டோனியோனி ஒருமுறை
நான் மக்களை சிந்திக்க வைக்க விரும்பவில்லை, உணர வைக்க விரும்புகிறேன் என்று கூறினார். ஆயினும் முரண்பாடாக அவரது படங்கள் சமூகம் மற்றும் நம்மை மிக ஆழமாக பாதிக்கும், ஆயினும் எளிதில் புலப்படாத விஷயங்களை சிந்தனையை தூண்டி ஆழமாக உணர வைக்கின்றன. சுருக்கமாக, மிக்கலாஞ்சலோ அன்டோனியோனியின் சினிமா கலையாக திரைப்படத்தின் வீச்சுக்கு ஆதாரமாகும். வடிவம் உள்ளடக்கமாக மாறுமிடம், பாணி பொருளாக மாறுமிடம் மற்றும் அழகியல் மூலம் ஒரு ஆன்மாவை நாம் எதிர்கொள்ள விரும்பாத மூலைகளில் அது ஒளிபாய்ச்சுகிறது. மிக்கலாஞ்சலோ அன்டோனியோனின் சினிமா அழகியலின் துணிச்சலுக்கும் தத்துவத்தின் ஆழத்திற்கும் இடையராது ஒரு அழியா சின்னம். அவர் கரங்களில் திரைப்படம் எனும் வடிவம் மௌனத்தின் மொழியில் ஒரு கவிதையாய் மலர்ந்தது. நீண்ட நெடிய மௌனங்கள், காலத்தை உறைய வைக்கும் காட்சிகள், ஆன்மாவின் தரிசாக விரிந்த நிலங்கள், உணர்வுகளின் சித்திரமாய் துலங்கும் வண்ணங்கள், இவை யாவும் சொற்களின் எல்லை கடந்த ஆழமான உணர்வுகளில் நம்மை ஆழ்த்தின. அவர் வடித்தெடுத்த நவீனத்துவ அழகியல் பார்வையாளனின் புத்தியை சற்றே சவாலுக்கு உட்படுத்தி மெல்ல மெல்ல ஒரு தியானம் போன்ற ஆழ்ந்த அனுபவத்திற்கு இட்டு சென்றது. அந்நியமாதலின் நிழல், உறவுகளின் துண்டிப்பு, அர்த்தம் தொலைந்த வாழ்வின் தீராத ஏக்கம், மெல்லச் சிதையும் சமூகத்தின் சித்திரங்கள், இவை யாவையும் நவீன வாழ்வின் உணர்ச்சி புயல்கள் என அவர் தம் படைப்புகளில் அரிய விஷயங்களாய் பதிவு செய்தார். செழிப்பின் உச்சியில் அமர்ந்திருக்கும் வளமான நவீன உலகின் உள்ளீடற்ற வெற்று மையத்தை அவர் படங்கள் கூர்மையான விமர்சனங்களால் தாக்கின. உண்மையான கதை என்பது வெறும் சம்பவங்களின் கோர்வை அல்ல, அது காட்சி அமைப்பின் நுட்பத்திலும் காலத்தின் மெதுவான நகர்விலும் இல்லாமையின் வழியிலும் தான் இருக்கிறது என்று ஒளிபாய்ச்சினார். அன்டோனியோனின் திரைப்பயணத்தில் மோனிகா விட்டி எனும் பேரழகு பதுமையும் அசாத்திய திறமை வாய்ந்த நடிகையும் தத்துவார்த்த சகபயணியும் ஒரு பிரிக்க முடியாத அங்கம். அவர்களின் கூட்டணி வெறுமனே ஒரு இயக்குனர் நடிகை உறவு என்பதை தாண்டி ஒரு ஆழமான கலைப்பிணைப்பாக மலர்ந்தது. விட்டி அன்டோனியோனியின் சிக்கலான பெண் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தார். அவர்களின் அக உலகின் புதிர்களையும் நவீன வாழ்வின் அழுத்தங்களால் அவர்கள் சிதைவுறும் தருணங்களையும் தன் நுட்பமான நடிப்பால் திரையில் வடித்தார். லா வென்டுராவின் கிளாடியாவாகட்டும், லா நோத்தேவின் வேலண்டினாவாகட்டும், லெக்லீசியின் விக்டோரியாவாகட்டும் அல்லது ரெட் டெசர்ட்டின் ஜூலியானாவாகட்டும், ஒவ்வொரு பாத்திரத்திலும் விட்டி அன்டோனியோனின் பார்வையை உள்வாங்கி அந்நியமாதலின் வலியை, சொல்லப்படாத துயரத்தை, வாழ்வின் பொருள் கோடும் ஆன்மாவின் தவிப்பை தன் வெளிகளாலும் உடல் மொழியாலும் பேசினார். அவரின் பொன்னிற தலைமுடியும் கனத்த மௌனங்களும் திடீரென வெளிப்படும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் அன்டோனியோனின் படங்கள் தனித்துவமான மனநிலைக்கு பெரும் பங்களித்தன. விட்டி வெறுமனே ஒரு நடிகையாக அல்லாமல் அன்டோனியோனின் கலையான்மாவின் ஒரு நீட்சியாக, அவரின் உணர்வுகளின் தூரிகையாக திரையில் வாழ்ந்தார். அவர்களின் நீண்டகால கூட்டணி உலக சினிமா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அத்தியாயம். அது நவீனத்துவ சினிமாவின் பெண் சித்திரங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்கியது. அவர்களின் கலைப்பயணம் உணர்வுகளின் ஆழத்தையும் மனித உறவுகளின் சிக்கல்களையும் திரையில் வடித்த ஒரு காவியம். விட்டி அல்லாத அன்டோனியோனின் சினிமா மண்வாசனையற்ற சாரல் போன்றது.